ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரசு வேலைவாய்ப்பு சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிஓஓ அசிஸ்டண்ட், அதாவது வந்து பார்த்திங்கன்னா கிராம உதவியாளருடைய எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது மாவட்டத்துக்கு வாரியாக வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்கும், இன்டர்வியூ டேட் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வைப்பாங்க, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்கும், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிராம உதவியாளருக்கான எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு, ஓகேங்களா? ஃப்ரம் 6ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தொடங்குச்சு. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3 மாவட்டத்துக்கு நடந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் தேதியும் வந்து பார்த்திங்கன்னா 3 மாவட்டத்துக்கு நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வாரியாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நடந்த எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா எழுத போனாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்துச்சு, ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒன் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்வைசர் வந்து பார்த்திங்கன்னா படிக்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா எழுதிட்டே வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ ஒரு ஒன் வேர்ட் டைப்லேயும் இல்லை, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் ஆன்சர் மாதிரியும் இல்லை, ஸோ எந்த மாதிரியுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 30 மார்க் வந்து பார்த்திங்கன்னா நடந்துருச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க டிக்டேட் பண்ண இவங்க வந்து பார்த்திங்கன்னா பின்னாடியே எழுதிட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ எதை பற்றி இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காடு வளர்ப்பு, ஓகேங்களா? காடு வளர்ப்பு பற்றி வந்து பார்த்திங்கன்னா இருந்ததாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் எழுத வருதா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணுறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காடு வளர்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழில் எழுத வருதா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ ஒரு மாவட்டத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடலில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ ராணிப்பேட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் நடந்திருக்கு. இதே வேறு மாவட்டத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் வேர்ட் டைப்லேயும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க் டைப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுட்ருக்காங்க. ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இதுதான் பேட்டர்ன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ உங்கள் மாவட்டத்துக்கு எந்த மாதிரியான எக்ஸாம் வருதோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக யாராலையுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சிருச்சு. இதற்கான ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்க்குறது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ வந்து என் ஃப்ரெண்டே கூட வந்து பார்த்திங்கன்னா அதே கேள்வி என்கிட்ட கேட்டால். ஸோ ரிசல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வெப்சைட் மூலிமாவும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிய வராது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்த ஹால் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து போஸ்ட் மூலிமா அனுப்புனாங்களோ அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகிட்டீங்க, எக்ஸாமில் பாஸ் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூக்கான கால் லெட்டரை வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலிமா வரும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இன்டர்வியூக்கு கால் லெட்டர் வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கீங்க. இன்கேஸ் வரல அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் ஃபெயில் அப்படின்ற மாதிரியான அர்த்தம் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? சரி, ஓகே. இன்டர்வியூ டேட் வந்து பார்த்திங்கன்னா எப்போ இருக்கும், எப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் லெட்டர் வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த் வந்து பார்த்திங்கன்னா 29க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு ஒரு 3 days ஆர் 4 days பிஃபோராக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கால் லெட்டர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வரும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா
நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க ஓகேங்களா, அதை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாபா இல்லையா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நிச்சயம் பண்ண முடியும். ஓகேங்களா, பாஸ் மார்க் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா 30க்கு வந்து பார்த்திங்கன்னா 15 மார்க்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 70 மார்க் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சாலோ இல்லை 2 வீலர் ஓட்ட தெரிஞ்சாலோ அந்த மாதிரியான டெஸ்ட்லாம் நடத்துவாங்க. ரீடிங் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் எல்லாமே கூட கேட்குறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பாஸ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 100க்கு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக 70க்கு மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 70க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜாப் கிடையாது அப்படின்னு வந்து நான் வந்து சொல்ல வரல ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கேட்டகிரி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரிச்சுருக்காங்க. ஸோ எந்தெந்த ஊருக்கு எந்தெந்த கேட்டகிரியோ அந்த கேட்டகிரியில் யார் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மார்க்கோ அவங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஜென்ரல் கேட்டகிரியில் வந்து பார்த்திங்கன்னா ஓகே யார் வந்து ஃபஸ்ட் மார்க்கோ அவங்களுக்கு, மற்றபடி கேட்டகிரி வைஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த கேட்டகிரியில் ஃபர்ஸ்ட் மார்க் இருக்கிறவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வந்து கிடைக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா வரும். இன்டர்வியூ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அட்டென்ட் பண்ணுவீங்க. நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா பாஸ் மார்க்கும் கிடைக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாப் கிடைக்கணும்னு நான் வந்து பார்த்திங்கன்னா கங்க்ராட்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இது குறித்து வேறு ஏதாவது தகவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, பை.